சின்னதாக ஒரு வீடுங்க, வெள்ளாமை மரக்கு 2 ஏக்கரா காடுங்க. விடிய காத்தால எந்திரிச்சு பால் கறக்கிறதுக்கு 4 உருப்படி மாடுங்க. பாலை கறந்து போட்டு காடெல்லாம் சுற்றி போட்டு வந்து கொஞ்சி விளையாடுறதுக்கு அழகான ஒரு நாய்க்குட்டிங்க. மனசுக்கு பிடிச்ச வேலைங்க, நிம்மதியான ஒரு வேலை சோறுங்க. இதை விட வாழ்க்கையில என்ன? தேய்ச்சி குளிக்கிற சோப்புல இருந்து காலில் போட்டு நடக்கிற செருப்பு வரைக்கும் விக்கிற வச்ச வேலை. ஆனா ஒரு ஏழை விவசாயி விக்கிற தானியத்துக்கும் காய்கறிக்கும் கரும்புக்கும் தேயிலைக்கும் வாங்குற வச்ச வேலை. என்ன சார் நியாயம்? விலை போட்டு வாங்கின சுதந்திரம் வீணா போச்சியா? யோ, என்ன தக்காளி பூரா ரோட்ல கொட்டிக்கிட்டு இருந்தமே, என்ன ஆச்சு? பின்ன என்னையா, தக்காளி 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு விலை வித்துச்சுன்னா எப்படியா வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் தர்றது? தக்காளிக்கு மருந்து அடிச்சது உரம் போட்டதுக்கு எப்படியா காசு கொடுக்கறது? கடை வாங்கினவங்களுக்கு எப்படியா வட்டி கட்டுறது? விவசாயம் செஞ்சு பொழைக்கிறதுக்கு பதிலா ஏதாவது கோயில் குளம்னு போய் பிச்சை எடுத்து பொழைச்சிடலாமியா. அதுல அசிங்கப்பட்டாலும் கடன் இல்லாமையாவது வாழலாம். நாட்டுல எதுக்கோ விலைவாசி ஏறுது, உயிரை காப்பாத்துற விவசாயத்துக்கு ஏற மாட்டுதேயா. விவசாயம் செஞ்சது பாவமா? அந்த பாவத்தை செஞ்சு மட்டும் போல. ஐயோ, கரும்பு வளர்க்கறது தான் கஷ்டமா இருக்குன்னா அது அறுவடை பண்றது அதோட கஷ்டமா இருக்கு. கரும்பு வெட்டுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க. அப்படி கிடைச்சாலும் ரேட் அதிகமா கேக்குறாங்க. டன் என்னமோ 3000 ரூபா தான் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அதுல பாதி காசு வெட்டுறவங்களுக்கே கொடுக்கற மாதிரி ஆயிடுது. எங்க ஊர்ல டன் 1200 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரையும் வெட்டுறாங்க. காலையில 5:30 மணிக்கெல்லாம் ஆம்பளை ஆளுங்க வந்து கரும்பு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 7:30 மணிக்கு மேல பொம்பளை ஆளுங்க வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜோடியா ஒரு நாளைக்கு 100ல இருந்து 130 கத்த வரையும் வெட்டுவாங்க. இது எங்க அத்தை வீட்டு கரும்பு தான். இன்னைக்குதான் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உங்க ஊர்ல டன் எவ்வளவுக்கு வெட்டுறாங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வெட்டின கரும்பெல்லாம் பக்காவா வண்டியில ஏத்திட்டாங்க. அப்புறம் ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு இல்ல கரண்ட் லைன் மோதாம இருக்க நாங்களும் லைன் தூக்க போயிட்டோம். வண்டி டிரைவருக்கு 1000 ரூபாய் பேட்டா கொடுக்கணும். ஜென்ஸ் ஆச்சு ஒரு நாளைக்கு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் சம்பாரிச்சிருவாங்க. பட் லேடிஸ்க்கு 300 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களும் கட்டுற வேலையில இருந்து தூக்குற வேலை வரையும் எல்லாமே பாக்குறாங்க. அவங்களுக்கும் சம்பளம் ஏத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்க ஊர்ல ரோடு கொஞ்சம் மேடா இருக்கும். அது ஏத்துறது கொஞ்சம் ரிஸ்க் தான். பக்காவான டிரைவர்ஸ் மட்டும் தான் அதை ஏத்துவாங்க. தப்பா ஏத்திட்டாங்கன்னா வண்டி ஸ்டக் ஆகி நின்னுடும். அப்புறம் இன்னொரு டிராக்டர் வச்சுதான் இழுக்கணும். பார்த்துக்கோங்க. 25 டன்னு கரும்பு லோடு மாட்டிக்கிச்சுங்க. வெட்டுக்கூலி தான் அதிகமா இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி வண்டி மாத்தி செலவு அதிகமா வச்சிருது. லோடு வண்டி வராதனால 2 நாள் வெட்டின கரும்பு ஒரே நாள்ல அமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் லோடு ரோடு பக்கத்திலே ஏத்தியாச்சு. 2வது லோடு தூரமா இருக்குன்னு கொல்லி உள்ளியே வச்சு ஏத்தணும். ஆள் நிறைய வெட்டினதுனால லோடு ஃபுல்லா ஏத்திட்டாங்க. ஒரு இன்ஜின் மாட்டி இழுத்தா வராதுன்னு 2 இன்ஜின் மாட்டி இழுத்தாங்க. புழுதியில விட்டு ஏத்துனதுனால வண்டியால இழுக்க முடியல. 2 இன்ஜினுமே மாட்டிக்கிச்சு. வேற வழி இல்லாம ஜேசிபியை வர வச்சு லோட பாதிக்கு தள்ளிட்டாங்க. மீதி இருக்க கரும்பை வண்டியில ஏத்திட்டு நல்லா டைட்டா கயிறு போட்டு இழுத்து கட்டிட்டு லோட திரும்ப 2 இன்ஜின் போட்டு தான் இழுத்தாங்க. எங்க ஊர்ல இருக்க ரோடுக்கு 2 இன்ஜின் போட்டு இழுத்தாதான் மெயின் ரோடுக்கு கொண்டு போக முடியும். எந்த பிரச்சனையும் இல்லாம வெற்றிகரமா லோட மெயின் ரோடுக்கு இழுத்துட்டாங்க. யாருமே விவசாயம் பண்ணுறதுக்கு முன் வராததுக்கு காரணமே ஒன்று ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, இல்லாட்டி அதுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. அப்படி எல்லாம் இருக்கையில் இந்த விவசாயத்தை கைவிடாமல் அந்த நாளிலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு பெண்ணாக தனியாக போராடி உழவு ஓட்டி பாத்தி பிடிச்சி வெள்ளாமல் வச்சு அதை கொண்டுட்டு போய் விற்கிற வரைக்கும் போராடுறாங்க. கொல்லியில நட்ட மிளகா கண்ணை எல்லாமே பக்காவா பொழைச்சிக்கிச்சு. கொல்லியில இருந்த கொஞ்சம் காலி இடத்த கிளீன் பண்ணி மிளகா கண்ணை நட்டுலான்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க ஆயா அந்த இடத்துல இருக்கிற பிள்ளையெல்லாம் பிடிங்கி சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. நானும் எங்க தாத்தாவும் சேர்ந்து கால் இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா கோடு போட்ட மாதிரி 4 கால் இழுத்துட்டு விதைக்கி விட்டு வச்சிருந்த மிளகா கண்ணை பிடுங்க வந்துட்டோம். நர்சரியில போய் கேட்டதுக்கு ஒரு கண்ணு 1 ரூபாய் சொன்னாங்க. இருக்கிற கண்ணை வச்சுட்டு 10லனா வாங்கிக்கலாம்னு நாங்களும் வந்துட்டோம். சுத்தமா சின்ன கண்ணு பெரிய கண்ணு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு மோட்டர் எடுத்து விட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு மண்ணு கொஞ்சம் ஊர்னதும் எங்க தாத்தாவும் ஆயாவும் மிளகா கண்ணு நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4 காலுக்கும் கண்ணு கரெக்டா இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால எல்லா கண்ணும் நல்லா வளர்ந்துரும். இடையில கொஞ்சம் பூச்சி பிடிக்கும், மருந்து அடிச்சா சரியாயிடும். இதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி காட்டினா போதும், செடி பக்காவா வளர்ந்துரும்.
ஒரு வழியா கத்திரிக்காய் நட்டாச்சுங்க. மிளகாய் நட்டதுக்கு அப்புறம் மீதி இருந்த இடத்த கிளீன் பண்ணி கத்திரிக்காய் நடலான்னு முடிவு பண்ணிட்டோம். மம்டியால மண்ணை கொத்தி கிளீன் பண்ணிட்டு தாத்தா கூட கத்திரிக்காய் வாங்க சந்தைக்கு கிளம்பிட்டோம். வார சந்தையில தான் கத்திரிக்காய் வாங்கணும். 3 கட்டு 120 ரூபான்னு வாங்கியிருந்தோம். உங்க ஊர்ல கட்டு எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பழுத்த இலையெல்லாம் பிச்சு கிளீன் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தாத்தா கூட கத்திரிக்காய் வைக்க கிளம்பிட்டோம். மொத்தமா 120 கண்ணு வந்தது. கொல்லிக்கு போயிட்டு மறைச்சி கட்டி கால் இழுத்து பக்காவா செட் பண்ணியாச்சு. வாங்கிட்டு வந்த கண்ணெல்லாம் மண் இல்லாம சுத்தமா அலசிட்டு மோட்டர் எடுத்து விட்டு தண்ணி கட்டி மண்ணு நல்லா ஊறினதுக்கு அப்புறம் எங்க தாத்தாவும் எங்க ஆயாவும் சேர்ந்து கத்திரிக்காய் நட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா கிரீன் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் ஒன்று விடாம நட்டு முடிச்சுட்டு மறுச்சு ஓரமா சைடில் புளிச்சக்கீரை விதையும் ஊனி வச்சுட்டாங்க. எல்லா வேலையும் பக்காவா முடிச்சுட்டு வீட்டுக்கு சாப்பிட கிளம்பிட்டோம். கொல்லியில் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு கத்திரிக்காய் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்க ஊர்ல 1 கிலோ கத்திரிக்காய் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க ஊர்ல 1/2 கிலோ கத்திரிக்காய் 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரையும் விற்போம். டிமாண்டை பொறுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் முக்கால்வாசி கொல்லிலேயே இருக்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி செடி வைப்பாங்க. என்னதான் கூட கணக்குல கத்திரிக்காய் பறிச்சாலும் சொத்தே இல்லாத கத்திரிக்காவை மட்டும் தான் விற்கிறதுக்கு எடுத்துட்டு போவோம். சின்னதா சொத்து இருந்தா கூட வாங்க மாட்டாங்க. பெரிச்ச கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் கொட்டி நல்ல கத்திரிக்காயெல்லாம் தனியா எடுத்து வச்சு விற்கிறதுக்கு வச்சுப்போம். மீதி இருக்க சொத்து உள்ள கத்திரிக்காய் நாங்க எடுத்துக்கிட்டு எங்க அத்தை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத மாட்டுக்கு போட்டுருவோம். 5 கிலோ கத்திரிக்காய் பெரிக்கிறோம்னா அதுல 2ல இருந்து 2.5 கிலோ சொத்துலயே போயிடும். மீதியை தான் விற்கணும். தாத்தா எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துருவாரு. 10 ரூபாய்க்கு யாருன்னா புளிச்சக்கீரை கட்டு விற்பாங்களா? எங்க தாத்தா விற்கிறாருங்க. வாய்க்காய் ஓரம் நட்டு வருஷம் இந்த புளிச்சக்கீரை எல்லாமே வளர்ந்துருச்சு. வீட்டுக்கு தேவையான கீரையெல்லாம் எடுத்துக்கிட்டு மீதியை வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படியே விட்டுட்டா எல்லா கீரையும் முத்தி போயிடும். பெருசா இருக்க கீரையெல்லாம் புடுங்கி தண்ணியில வாஷ் பண்ணிட்டு கத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 10 ரூபாய்க்குலாம் அந்த கத்தை ரொம்ப வருத்துங்க. சென்னையிலலாம் இதை தாராளமா வாங்கிப்பாங்க. இங்க அதை வாங்குறதுக்கே மேலையும் கீழையும் பாக்குறாங்களாம். எல்லா கத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டு சாப்பிட்டு விற்கிறதுக்கு கிளம்பிட்டாரு. மெய்யழகன் படத்துல வர மாதிரி இந்த சைக்கிளுக்குன்னு ஒரு தனி பிளாஷ்பேக் இருக்கு. கொரோனா டைம்ல இந்த சைக்கிள்ல தாங்க சென்னையில இருந்து நான் ஊருக்கு வந்தேன். எல்லா கத்தையும் தாத்தா ஊர்லயே வித்துட்டாரு. அவருக்கும் டைம் பாஸ் ஆச்சு, கை செலவுக்கும் காசு கிடைச்சிச்சு. என்னங்கய்யா, இன்னும் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலையா? ஐயா, இது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 200 வருஷ சங்கதி. எங்க பாட்டை மூட்டை காலத்துல இருந்தே பல தலைமுறை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. புதுசா வர்ற யாருக்காகவும் எங்களை மாத்திக்கவும் முடியாது, நாங்க மாறவும் மாட்டோம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா விடிய விடிய வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தேங்காயெல்லாம் உரிச்சு தாம்பலம் ரெடி பண்ணிட்டு தண்ணி பிடிச்சி ஊத்திட்டு இதுல நாய்க்கடி வேற வாங்கிட்டு தூங்குறதுக்கே மணி 2 ஆயிடுச்சு. கண்ணை முடித்து வந்ததும் 4 மணி ஆயிடுச்சு. சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயரும் வந்து மந்திரம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்க ஊரு கிராமம்ன்றதுனால கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சிருந்தோம். எல்லாருமே வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. ஐயர் பூஜை போட்டு முடிச்சதும் பால் காசி வீடு குடி போயாச்சு. இன்னும் பல பேரோட கனவா இருக்கு புது வீடு கட்டணும்னு. எங்க அத்தை ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு புது வீடு கட்டிட்டாங்க. ஊர் சைட்ல மேக்சிமம் கேட்டரிங் இருக்காது. நாம தான் சாப்பாடு பரிமாறணும். எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. பந்தி முடிஞ்சதும் லேட்டா தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். கேட்டரிங் பண்ணவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு.
வழியா அவர் இல்லைன்னு வருமா வெண்ணிலா பஸ் வருது கீழ இருந்து வருது பஸ் இதான் நம்ம ஊராப்பா? டேய் இதுதான் நீ முத தடவை வரல? ஆமாப்பா. வந்துச்சு பாத்துக்க. சூப்பரா இருக்குப்பா.